Hello friends, இந்த வீடியோல ஒரு பேஜ் டு நெட் பேஜ் வந்து எப்படி நேவிகேட் ஆகிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நீங்க வந்து பொதுவா வெப்சைட்ஸ்லயே நிறைய பார்த்திருக்கலாம். ஜஸ்ட் வந்து ப்ளூ கலர்ல ஒரு லிங்க் இருக்கும், கிளிக் அப்படினு சொல்லிட்டு இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு ஆக்டர் ஒரு ஹீரோ ஹீரோயினோட பேர் வந்து அந்த மாதிரி லிங்க்ல இருக்கும். கிளிக் பண்ணனே அவங்கள பத்தின பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகி கொண்டு போகும் நம்மள. சோ அது வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது ஆங்கர் டேக். எழுதும்போது எந்த எழுதுவோம். இங்க வந்து href அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. href இங்க வந்து நம்ம எந்த பேஜ் வந்து நேவிகேட் ஆகணுமோ அதை எழுதணும். p.html இப்போ வந்து நான் வந்து கிளிக்னு எழுதுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன், எனக்கு வந்துடும். நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு p.htmlன்ற பேஜுக்கு வந்து நம்மளை நேவிகேட் ஆகி கொண்டு வந்து விட்டுரும். இதில் வந்து டார்கெட் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்குது. நீங்கள் எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி டார்கெட்டுன்ற ஒரு அங்கே வந்துடும். அதோட டிஃபால்ட் வேல்யூவும் வந்துடும். அதோட டிஃபால்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப். சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆகணும் அப்படின்றத இந்த டார்கெட்டில் நீங்கள் எழுதுவீங்க. அதாவது இங்கே கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இதே டேபிள் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இது அண்டர்ஸ்கோர் செல்ஃப். டிஃபால்ட்டாக இதே வேல்யூ தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து நியூ டேபிள் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நம்ம பிளாங்க்னு எழுதுவோம். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். இப்போ கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து நியூ டேபிள் வந்து ஓப்பன் ஆகிடுது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ்லாம் இருக்குது, ஆனால் அது வந்து நம்ம இப்போ தேவையில்லை, வேறு டேக்கில் வரப்போ தான் தேவைப்படும். ஸோ அப்போ நம்ம அதை பார்ப்போம். இப்போ வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இதே வச்சு நம்மளால் டவுன்லோடும் பண்ண முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டவுன்லோடு அப்படின்ற ஒரு கீவேர்டு. இல்லை டெக்ஸ்ட்டு மட்டும்தான் வைக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இல்லை. நான் ஒரு இமேஜ் வேணால் வச்சு காட்டுறேன். இமேஜ் எப்படின்னு உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். அதாவது இமேஜ் பற்றின வீடியோவில் அதை முன்னாடி சொல்லிட்டேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஹைட் 100, வித் 100. நம்ம டவுன்லோட் பண்ணுறப்போ முக்கியமாக நமக்கு தேவையானது டவுன்லோட் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட். அது இருந்தால் அது மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். இந்த இடத்துல hrefல என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை டவுன்லோட் பண்ண போகிறோமோ அதோட லிங்க்கை வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே எனக்கு இப்போ வந்துருச்சு. நான் hrefல எதுவுமே கொடுக்கல. ஸோ டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆகாது. இப்போ வந்து நெட்லேருந்து ஏதாவது ஒரு இமேஜோட லிங்க்கை வந்து நாங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு இமேஜுக்கு வந்துட்டேன். அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதோட இந்த காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கோடுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த hrefல இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ நமக்கு வந்து இது டவுன்லோட் ஆகிடும். சரி, இதை இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் கொடுத்த இமேஜ் இது தான். என்னடா முன்னாடி கொடுத்தது வேறு இமேஜ், இங்கே வேறு இமேஜ்னா நான் என் லோக்கல் மிஷின்லேருந்து அந்த இடத்துல என்ன இமேஜ் இப்போதைக்கு காட்டணும். உதாரணத்துக்கு நீங்கள் டவுன்லோட ஒரு இமேஜ் வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு இமேஜ் வச்சுருக்கலாம். அதை வச்சு நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். அது வந்து வேறு டிஃபால்ட்டாக ஒரு நேமில் வந்துடும். இல்லை நான் கொடுக்குற நேமில் தான் அது வரணும். உதாரணத்துக்கு நான் டூம்னு இங்கே கொடுத்துட்டேன்னா எனக்கு டூம்னு தான் டவுன்லோட் ஆகாது. சேவ் பண்ணிட்டேன், ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டூம்ன்ற நேமில் தான் சேவ் ஆகிருக்கு. அதே இமேஜ் தான். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சரி, இதில் வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அதையும் நம்மளால் பண்ண முடியும். மெயிலும் சென்ட் பண்ணலாம். இந்த வெறும் இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி நம்மளால் மெயிலும் சென்ட் பண்ண முடியும். அதாவது மெயில் சென்ட் ஆகாது, மெயில் சென்ட் பண்ணுற பேஜுக்கு நம்மளால் கூட்டிகிட்டு போய் வைக்கவும் முடியும். இதால் அங்கே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் இதிலேயே நம்ம எழுத முடியும். அதுக்கு இந்த hrefல மெயில் 2 அப்படின்ற ஒரு இது வந்து இருக்குது.
மெயில் டூன்னு போட்டு யாருக்கு நீங்கள் மெயில் சென்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களோட மெயில் ஐடியை வந்து நீங்கள் எழுதணும். ஜஸ்ட்டு vijay.vijay@gmail.comனு போட்டேன். பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்தோடனே இதை நம்ம ஏதாவது இந்த இமேஜோ லிங்க்கோ இப்படி போட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா கிளிக் பண்ணோம்னா மெயில் சென்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து நமக்கு போயிடும். அது மட்டும் போதுமான நிச்சயமாக இல்லை. அது கூட நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு சப்ஜெக்ட்டுன்னு நீங்கள் போட்டு எழுதுனீங்கன்னா அது அந்த மெயிலோட சப்ஜெக்டாகவே மாறிடும். சரிங்க, வந்து இது வராது. சப்ஜெக்ட் அதையும் டூம்னே போட்டுக்கிறேன். அடுத்து இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் அன்சிம்பிள் போட்டு பாடின்னு போட்டு ஈக்குவல் டு போட்டு நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை தான் அந்த மெயிலோட பாடியாக வந்து வரும். சும்மா ஹாயின் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணுவோம். கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லேப்டாப்பில் பண்ணுறப்ப நான் வந்து க்ரோம் கொடுத்தா என்ன டிஃபால்ட்டாக என்ன ப்ரௌசர் கொடுத்தாலும் எனக்கு வந்து விண்டோஸ் மெயிலுக்குள்ளே போய் திரும்பி ஒரு லாகின் பண்ண சொல்லுது. அது வேண்டான்னு சொல்லி தான் வந்து மொபைல் ஃபோனில் பண்ணி காட்டுறேன். ஸோ a.html இங்கே இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ப்ரௌசர் சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து இமேஜ் இருக்காது, ஏன்னா அது என்னோடய லேப்டாப்பில் தான் இருக்குது, என்னோடய மொபைலில் இல்லை. இப்போ இதை கிளிக் பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரம் ஐடி, டூவில் நான் கொடுத்த மெயில் ஐடி, சப்ஜெக்டில் நமக்கு கொடுத்த டூம்னு வந்துருச்சு, பாடியில் நமக்கு கொடுத்த மாதிரி ஹாய்னு வந்துருச்சு.